5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸாக கொடுத்து ஒரு அழகான சிங்கிள் ஸ்டோரி 3 BHK ஹவுஸாக கட்டியிருக்காங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னரில் பெரிய கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு க்ரீனாக ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ரூம்ஸுக்கும் தேவையான அளவுக்கு இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக இதை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2178 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 1365 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லேண்ட் ஏரியா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி அதில் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து நிறைய டெக்ஸ்சர் ஒர்க்கோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கவர்டு கார் பார்க்கிங், சைஸ் 15x13. தரைக்கு செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வீட்டில் ஒரு சின்ன கார்டனாவது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நார்த் ஈஸ்ட் கார்னரில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டு அதில் க்ரீனாக கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கு. வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே 6x4 அடி சைஸில் ஃபோயர். ஃபோயர் எடுத்து 17x11 அடி சைஸில் லிவிங் ஹால். சவுத் சைட் வாலுக்கு போகிற ஸ்பெஷல் பெட்டியில் ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சிருக்காங்க. நார்த் சைடில் சோஃபா அண்டு டீபாய் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் ஓப்பன் டைப்பில் பூஜா ரூம், கீழே பேஸ் கேபினெட்டும் மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x11. சென்டரில் பெரிய உட்டன் காட்டும், அது போக ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 16x10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக கீழே நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட், உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இது டைனிங் ஸ்பேஸ்.
ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜ் வழியா சவுத் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. பெட்ரூம் சைஸ் 11:10. 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே பூரா வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமுக்கு பதிலாக இந்த பேசேஜில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6:4. நார்த் ஈஸ்ட் கார்னரில் தேர்ட் பெட்ரூம். சைஸ் 11:10. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் 4.5 4 அடி சைஸில் சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6:4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர்ல பெருநாயக்கன்பாளையம் அடுத்து வீரபாண்டிபுரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் 75 lakhs. பிரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன், EB கனெக்ஷன், ஹவுஸ் டேக்ஸ் மூணுமே இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அவுட்டர் ஸ்டார்கேஸ்க்கு படிக்கட்டு பூரா டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.